மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட ஜேசிபி இயந்திரம் வாகனங்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அருண். அங்கு தற்போதைய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக கற்பகம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அமைந்துள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகளும் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் 50% கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பு இன்று காலை முதல் 8 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதற்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RP உதயகுமாரும் ஆதரவு தெரிவித்து போராட்டக்காரர்களுடன் காலை 9 மணி முதல் தற்போது சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றார். இந்த நிலையில திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற RDO தலைமையிலான பேச்சுவார்த்தையில் எவ்வித சமரசமும் எட்டப்படாத நிலையில் சுங்கச்சாவடி அருகாமையிலேயே உணவு சமைத்து போராட்டக்காரர்கள் உணவருந்தி வரக்கூடிய இந்த நேரத்தில் போராட்டக்காரர்களை திசை திருப்பும் வகையில் காவல்துறையினர் போராட்டத்திற்கு 8 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்திற்கு அந்த போராட்டத்தை அப்புறப்படுத்தும் விதமாகவும் போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நோக்கோடு இந்த போராட்டத்திற்கு சுங்கச்சாவடி முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜேசிபி இயந்திரம் மற்றும் கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையினரும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த வாக்குவாதத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம், எங்களுக்கு இது முடிவு எட்டப்படாத வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியை பரபரப்பான சூழலாக நிலவி வருகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண். நீங்க